பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னா பெருமாள் புறப்படும் பொழுது அவருக்கு வேத கோஷங்கள்லாம் முழங்கி கொண்டு போவார்கள், திவ்ய பிரபந்தம் இருக்கும். அப்படி பாடக்கூடியவர்கள் வேண்டும். இதில் இன்னும் பெரியோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பல்லாண்டு பாடக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? பெருமாளுக்கு யார் பல்லாண்டு பாட? அப்ப என்னுடைய தந்தையும் என்னோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்னா அவர்தான் எனக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 26வது பாசுரம். ரொம்ப ஒரு அருமையான நம்ம வேண்டக்கூடிய அந்த பறை பெரும்பறை, அதை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்னா அந்த பாசுரத்துல இப்ப யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம அலுவலகத்திலேயே சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார். அப்ப நம்ம அவர்கிட்ட போய் நெருங்கி போய் பேசுவோமா? உயர்ந்த பதவியில இருக்காரு, நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் போகவே தயங்குவோம், தயங்கி தான் போய் பேசுவோம். பெரிய மனுஷனா ஒருத்தரை உருவகப்படுத்திட்டா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எல்லாரும் தயங்குவாங்க. போன பாசுரத்தில் என்ன பண்ணிட்டான்னா, கண்ணனை நெடுமாலைன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆளாக்கிட்டான். இப்போ கூட இருக்கிற சிறுமியருக்கெல்லாம் டவுட் வந்துருது, ஐயோ அவன் இவ்வளோ பெரிய ஆள், நம்ம எப்படி அவங்ககிட்ட போறது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ இவ்வளோ பெரிய ஆள்னு சொல்ற, நீ எப்படி அவன்கிட்ட என்னை கூட்டின்னு போவ, நாங்க எப்படி போக முடியும்னு எப்படி பேச முடியும், பேசினா பதில் சொல்லுவாங்க. எல்லா சந்தேகமும் வந்த உடனே அவன் சொல்லுகின்றா, மாலே அப்படின்னு அழைக்கின்றான். மாலே அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சொல்றோம் இந்த உலக வழக்கில் பாருங்களேன், மால் அப்படின்னா என்ன, நம்ம சுதந்திரமா ஃபர்ஸ்ட் போகலாம், பயப்பட மாட்டேன். இப்போ ஒரு பெரிய இல்லையோ போகலாம், முதல்ல ஃப்ரீயா போவீங்க உள்ள, அடுத்தது எல்லாம் கிடைக்கும்னு நம்புறோம், அம்மா அப்பாவை தவிர எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை, காசு தீரும், கடன் வரும், கிரெடிட் கார்டில் வாங்கி இந்த பிரச்சனையெல்லாம் வரும், நிறைய பணம் இருக்கணும். அதனால ஆனால் இந்த மால்ங்கிற இங்கிலீஷ் மால் இருக்கு இல்லையா, எங்கேருந்து வந்ததுன்னா இந்த மாலேருந்து வந்தது தான். ஏன்னா இந்த மால்ட்டையும் திருமால்ட்டையும் நம்ம ஒன்றும் வேண்டாம், கையில் புஷ்பம் வேண்டாம், பாக்கெட்டில் காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நேராக கோயிலுக்குள்ளே போகலாம், போய் என்ன வேணுமோ கேட்கலாம். என்ன வேணும், கிரெடிட் கார்டு வேண்டாம், ரூபா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பக்தின்னு ஒன்று மட்டும் இருந்ததுன்னா போதும். இந்த மால்லேருந்து அம்மா அப்பாவையும் கேட்டு வாங்கிட்டு வரலாம். அதான் இல்லையா? நாங்க மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், நாங்கள் என்ன வேண்டி உன்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, நீ உன்னுடைய தன்மை எப்படி, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து பாஞ்சஜன்யமே, இந்த உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய அந்த ஒளி எழுப்பக்கூடிய பாஞ்சஜன்யம், அதை போன்ற சங்கங்களை எனக்கு கொடு. ஏன் அப்படின்னு கேட்கிறா அப்படின்னா, பெரியாழ்வார்கிட்டேருந்து வந்த ஒரு சிந்தனை அவளுக்கு. இப்ப இவ கேட்கக்கூடியதெல்லாம் கிடைக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவளுக்கு பறை கிட்ட போகின்றது, வைகுண்டத்துல நித்தியசூரியாக வாசம் செய்ய போகின்றார். அப்ப அங்க என்னென்ன வேணும்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா முதல்ல சங்கம் வேண்டும், ஒரு சங்கு வேண்டும் அவனுடைய நாமத்தை பாடுவதற்கு. அதற்காக பாஞ்சசன்யத்தையே கேட்க முடியாது, பாஞ்சசன்யத்தை போல ஒரு சங்கம். எப்படின்னா இது எது நுணுக்கம் இருக்கு. ராமாவதாரத்துல ராமன் பிறக்கல, அவனுடைய தாய் என்ன பண்ணாலாம், போய் தினமும் அவருடைய ஆராதனை தெய்வம் ரங்கநாதன், போய் எனக்கு குழந்தை இல்லைப்பா, உனக்கு ஆராதனை பண்ணுறேன், உன்ன மாதிரி ஒரு குழந்தை கொடு, உன்ன மாதிரி ஒரு குழந்தை கொடு, உன்ன மாதிரி ஒரு குழந்தை கொடுன்னு டெய்லி பிரார்த்தனை பண்ணாலாம். பகவான் பார்த்தானா, இவன் என்னடா என்ன மாதிரி ஒரு குழந்தைய கேட்குறா, ஏன் டிலே ஆச்சு தசரதனுக்கு குழந்தை பிறக்கன்னா, லோகம் ஃபுல்லாக பகவான் தேடுறான் என்ன மாதிரி குழந்தை யார் இருப்பான்ட்டு. தேடி தேடி பார்த்தா என்ன மாதிரி யாரும் குழந்தை இல்லை. அப்போ அவளுக்கு நான் என்ன பண்ணுறது, நானே குழந்தையா பிறந்துடுறேன்னு ஒரு அவதாரமா எடுத்து பிறக்கிறார். பிறந்தான். அந்த
டெக்னிக்கை பிடிச்சிண்டா ஆண்டாள். பிடிச்சிண்டு அந்த பாஞ்சசன்யம் மாதிரி ஒரு சங்கம் எனக்கு கொடு. அப்ப எங்க போவான் பகவான்? அப்ப அந்த பாஞ்சசன்யத்தையே கொடுக்கணும் இல்லையா? அதற்காக இந்த சங்கத்தை கேட்கின்றாராம். போய் அடுத்தது போல்வன சங்கங்கள் பொய்பாடுடனவே சால பெரும்பறையே. என்னன்னா அவனுடைய இது எடுத்து அடித்து பாடுவதற்கான பறை. இந்த இடத்துல வந்து இந்த கொட்டுகின்ற பறை. அதுதான் சொல்லுவாங்க, சாம்பவான் அடித்த ஒரு பறை உண்டு, அது வந்து உலகளந்த பொழுது அடித்த பறை. அதே போல இன்னொரு பெரும்பறை எதுனா ராமன் வெற்றி அடையும் பொழுது அடிக்கக்கூடிய பறை. இப்பொழுது சால பெரும்பறை அப்படின்னா கண்ணனோடு சேர்ந்து குறவை ஆட்டம் ஆடும் பொழுது இசைக்கக்கூடிய ஒரு பறை. அது போன்ற ஒரு பறை. ஏன்னா பாட்டு பாடுறோம், அப்போ வந்து சங்கநாதம் ஒரு பக்கம் இருக்கு, அதே போல வாசிப்பதற்கு ஒரு பறையையும் வேண்டுகிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பல்லாண்டு இசைப்பாறை அப்படின்னா பெருமாள் புறப்படும் பொழுது அவருக்கு வேத கோஷங்கள்லாம் முழங்கி கொண்டு போவார்கள், திவ்ய பிரபந்தம் இருக்கும். அப்படி பாடக்கூடியவர்கள் வேண்டும். இதுல இன்னும் பெரியோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பல்லாண்டு பாடக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? பெருமாளுக்கு யார் பல்லாண்டு பாடுறார்? அப்ப என்னுடைய தந்தையும் என்னோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்னா அவர்தான் எனக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு. ஏன்னா பாகவதர்கள் வரும் பொழுது அந்த வழி தெரிவதற்கு எங்கள் மேல் பிரகாசம் பட்டு எங்களை பார்த்து இவர்களை போல் நாமும் பாகவதர்களாக மாற வேண்டும் என்று தெரிவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக கோல விளக்கு, கொடி விதானம். ஏன்னா மார்கழி பனி பேஞ்சு கொண்டே இருக்கும் இல்லையா, அதனால ஒரு கொடை போல எங்களுக்கு வேண்டும். கொடியே விதானமே அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னா, இறைவனுக்கான அவனுக்கு வந்து கொடியாக இருப்பது யாருன்னா நாகனைப்பாள். அவனும் எனக்கு துணையாக வரணும். கோல விளக்குன்றதுக்கு நப்பின்னை ஒரு அடையாளம். கொடி வந்து கருடன் கருடனும் எங்களுக்கு வந்து விதானம்ங்கிறது ஆதிசேஷனுடைய அடையாளம். இப்படி உன்னுடைய அங்கங்கள் அத்தனையும் எங்களோடு வரணும், அப்படி வந்தாதான் நாங்க கைங்கரியத்தை பண்ண முடியும்னு இவர்கள் எங்க கூட இருந்தால் நாங்கள் குளிர்ந்தேலோர் எம்பாவா, இந்த நோக்கம் குளிர்வாகும் என்று இன்றைய தின 26வது பாசுரத்துல அழகாக சேவித்திருக்கின்றார். கைங்கரியம் செய்வதற்கு எங்களோடு யாரெல்லாம் இணைந்து வர வேண்டும் என்று தோழியோடு சேர்த்து அனைத்து நித்திய சூரியர்களையும் பாகவதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்தது. அடுத்த நாள் பாசுரத்தை இன்னும் நாம் இனிதே சிந்திப்போம். நன்றி.